வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் தொட்டுக்கிட்டு லெமன் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி விட்டு புளிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம காலிஃப்ளவர் 65 சாப்பிடுவோம் இல்லையா, காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடுவோம் இல்லையா, அதை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. காலிஃப்ளவர் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு சோம்பு பொரியட்டும். பொரிய விடுங்க. இப்போது கடுகு சோம்பு பொரிஞ்சிட்டு நான் அதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இல்லை பெரிய வெங்காயம் தான் வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போதும். நான் நார்மல் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்குது, பூ உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் நான் காலிஃப்ளவரை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோட காலிஃப்ளவரை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலா பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா காலிஃப்ளவரும் மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லா மசாலாவும் நான் அந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து இதை அப்படியே லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். இடையில வந்து ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டோம் இல்லையா காலிஃப்ளவரை, அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு காவாசி காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு ஃப்ரையாக ஒரு ட்ரையாக வந்து நம்மளுக்கு வரவே வராது. அதனால தான் தண்ணி சேர்த்துக்க வேணான்னு சொன்னேன். நீங்கள் லிட்டு போடுறதுனாலையும் அது நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா வரும், குழஞ்சும் போகாது. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒன்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டேன். இங்கே பாருங்கள், இதுவே தண்ணி விட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எகைன் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க.
நல்லாயிருக்கு. ஸோ காலிஃப்ளவர் வந்து தண்ணியே ஊற்றாமல் இதை பாருங்கள் சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ பெப்பர் போட்டும் நல்லா கலந்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அந்த காம்பினேஷன் என்னோட ஃபேவரெட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.